நிச்சயமாக திட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீசாக பனி இஸ்ராயீல் மக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தத்தை வாங்கினான். வபஅஸ்னா மின்ஹும் 12 நகீபா, உங்களிலிருந்தும் நாம் ஒரு 12 தலைமை அதிகாரிகளை, தலைமை பண்புள்ள நல்லடியார்களை நாம் நியமிப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் வாங்கியதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்றார். பனு இஸ்ராயீல் என்றால் யார்? இஸ்ராயீல் என்றால் கிபுர் மொழியில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்னொரு பட்டப்பெயர் தான் இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல் என்றால் இஸ்ராயீலின் பிள்ளைகள் என்று அர்த்தம். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் அவர்களுடைய சகோதரர் புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி, தனது தந்தை நம் அனைவரை விடவும் யூசுஃபின் மீது அதிக பாசம் வைத்துள்ளார்கள், எனவே நாம் யூசுஃபை கிணற்றில் தூக்கி போட்டு விடுவோம், இல்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்ற ஒரு மஷோரா செஞ்சு கடைசியாக கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்படி தூக்கி போட்டதுக்கப்புறம் அவர்களுக்கு முன்னால் பிறந்த அந்த சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டீமாக இருந்தாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட இந்த நபர்கள், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்டாங்களா இல்லையா, முழு சூறாவை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யூசுப் சூறாவுடைய இறுதியில் அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிருவான். காலியா அபாஸ்தஃபிருனா துனுபனா இன்னா குன்னா ஃபாத்தீன், எல்லா சகோதரர்களும் சொல்லுவாங்க, வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்டுட்டோம், இத்தனை வருஷம் அவரால் பிரிஞ்சு இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்பார்வை போயிடுச்சு அந்த கவலையின் காரணமாக. அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய மீளா துயரத்துக்கு நாங்கள் காரணமாகிவிட்டோம், எனவே எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க வாப்பா அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்த தனது பிள்ளைகள் மற்ற எல்லாரும் சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால சௌஃப அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக வேண்டி நான் அதை சீக்கிரமாக துஆ செய்கிறேன். அதாவது சீக்கிரமாக அப்படின்னா ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் துஆ செய்கிறேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அந்த நேரம் இந்த நேரம் தஹஜ்ஜுதினுடைய நேரம். துஆ செய்ய சொன்ன உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அந்த நேரம் தஹஜ்ஜுதினுடைய நேரம், ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் துஆ செய்கிறேன். அப்படி துஆ செஞ்சு அல்லாஹ்வினால் முற்றிலும் பாவம் மன்னிக்கப்பட்டு யாரெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்டாங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் நபியாக ஆக்கிவிட்டான். இது வரலாறு. அதாவது பாவிகளை கூட அல்லாஹ் தஆலா தனது தரப்பிலிருந்து ரஹ்மத்தை இறக்கி உடன் பிறந்த எல்லோரையும் நபியாக ஆக்கிட்டான். அதில் மூத்தவர் பேர் தான் யஹூதா. அதில் மூத்தவர் இருக்கார். அவர் தான் சொன்னாங்க, யூசுஃபை கொலை செய்ய வேண்டாம், யூசுஃபை நம்ம கிணத்துல தூக்கி போட்டுருவோம், யாராவது எடுத்துகிட்டு போட்டு பயணத்தோழர்கள் யாராவது வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போட்டு நம்ம கொலை செஞ்சு ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறோம்னு சொன்னவர் அவர் தான். அவர் தான் எல்லாத்துலேயும் குடும்பத்தில் மூத்தவர். 12 பேர் பிறந்திருக்காங்க. 12 பேரில் மூத்தவர் பேர் யஹூதா. அதில் தான் இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு தொடங்கிட்டாங்க யஹூதி. நம்ம யஹூதின்னு சொல்கிறோம்ல, யஹூதி நஸ்ரானி அப்படிங்கிறது யஹூதி யூதர்கள் அப்படின்னு தனக்கு பேராக வச்சுருக்காங்க. இல்லை, அந்த யஹூதி எங்கேருந்து இருந்துச்சுன்னா அந்த மூத்தவர் பேர் தான் யஹூதா. 12 குடும்பம் இல்லை, இந்த 12 குடும்பத்தை எல்லாம் தனியாகவே பிரிச்சிருக்கிறான். அடி மூத்தவர் இளையவர் அந்த இதில் ஒவ்வொரு பேர்கள் வச்சு அதை நான் தெளிவாக அந்த உங்களுடைய பேரை பார்த்து சொல்கிறேன். 12 பேர்கள், 12 குடும்பம். அவங்களுக்கு பிறகு தனி குடும்பம் பார்த்தா யஹூதா அவங்க தனி குடும்பம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனி குடும்பம். இந்த 12 குடும்பம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயும் வாழ்ந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் முஸ்லீம்கள் யார் தான்? இவங்க தான். யார்? இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இந்த 12 பேர் தான் இஸ்லாமியர்கள். இவங்க வாழையடி வாழையா மருகி வரும்பொழுது தனக்கு எதுவெல்லாம் மனோ இச்சையின்படி கடவுளாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் இவர்களிடத்திலிருந்து ஒப்பந்தம் வாங்கினோம், இறைவன் ஒருவன் தான், நீங்கள் மக்களுக்கு என்னென்ன ஒப்பந்தம் எடுத்தோங்கிறது அல்லாஹ் சொல்றான். வகால் அல்லாஹு
உங்களோடு தான் இருக்கிறேன். இஸ்லாத்தில் மாபெரும் நம்பிக்கையே இதுதான், நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயம் வந்துருச்சு. தௌர் குகையில் சுற்றி எதிரிகள் வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம உள்ளே வந்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. 2 பேர் தான் உள்ளே இருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயம். எதை நினச்சி பயம்? நான் உயிர் நினைச்சல. என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கத்தி பட்டுமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டுருவாங்களோங்கிற பயம். தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நபிக்கு முன்னாடி கேடயமாக நம்ம இருந்துக்கிறோம், ஆனால் நபி மேலே கை வச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம். சொல்ல பயமாக இருக்கு. யாரும் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்சன், பயப்படாதீங்க, அபூபக்கரே பயப்படாதீங்க, இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. பின்னாடி ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வரான். 6 லட்சம் படை துரத்திக்கிட்டு வருது. கடல் நடுவில் இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்யணும்? மக்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இந்த பனி இஸ்ரவேலர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறாங்க, உன்னை நம்பி வந்தவன் மூசா, இது அங்கே இருந்திருந்தாவது சாப்பாடு வந்திருப்பான் ஃபிரௌனு, நாங்கள் விசாரிட்டு அரண்மனையை சுற்றிட்டு பேசாமல் இருந்திருப்போம், அவங்க சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு. உன்னை நம்பி வந்தோமே, நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய்ய ரப்பி, என் அல்லாஹ் என் கூட இருக்கிறான். இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். மாறாத ஈமானுடைய பெரிய அடையாளம், ஒவ்வொரு கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான். எந்த அளவுக்கு? வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன்னுடைய பெடரி நரம்புக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க நபியே, அவ்வளவு சமீபமாக இருக்கிறேன். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு இழந்து போகும் பொழுது வரக்கூடிய வருத்தம் நம்ம கூடயே இருக்கிற அல்லாஹ்வை நினைச்சு நமக்கு வர்றதில்லை. பாவம் செய்யும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தாய் தந்தை, நமக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள் நம்மை விட்டு ஒரு பிரிவை நமக்கு தரும் பொழுது, ஏதோ ஒரு ரீதியில் மூத்து, ஏதோ ஒரு மீள முடியாத ஒரு பிரிவு நமக்கு வந்துருச்சுன்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே, நம்ம கூடயே இருக்கிறானே, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? நம்ம கூடயே இருக்கிறான், நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை படிக்க வைக்கிறான், நமக்கான ரூஹ தந்திருக்கிறான், நம்மளை இயக்க வைக்கிறான். ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் உங்க கூடயே தான் இருக்கிறேன். லைன் அகம்துமு ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், ஃபர்ஸ்ட் சர்த்து, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், வாத்தைத்துமு ஸகாத்த, ஜக்காத்தை நிறைப்படி கொடுத்தால், வாமன்தும் பிருஷ்டி, இன்னும் ரசூல்மார்களை நீங்கள் ஈமான் கொண்டால், வஅஸர்துமுஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால், வஅக்ரல்துமுல்லாஹ கர்லன் ஹஸனா, நீங்கள் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுத்தால். அல்லாஹ்வுக்கு என்ன அழகிய கடன்? மக்களுக்கு செய்யக்கூடிய சதகா, தான தர்மம், உதவிகள் செய்யறோமா இல்லையா? இது நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய என்னது? கடன். அல்லாஹ்வுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். நான் எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறோம். அல்லாஹ் கொடுத்த சொத்து, அல்லாஹ் கொடுத்த எல்லா வீடு வாசல் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு நீ மக்களுக்கு உதவி செய்தாய் என்றால் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்ததாக அர்த்தம். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அந்த கடனை உங்களுக்கு திரும்ப செலுத்துவோம். நம்ம செய்கிற சதக்கா எதுவும் வீணாகவே வீணாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஆடு அறுக்கப்படுது. ஆடு அறுக்கப்பட்டு எல்லாத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு பங்கிட்டுட்டாங்க. பங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. திரும்ப எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பங்கிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால், என்ன ஆயிஷா, என்ன உணவு இருக்குது? யா ரசூலல்லாஹ், ஆடு இருக்கிறதுல எல்லாத்தையும் பங்கு வச்சாச்சு, ஒரே ஒரு முன்கால் சப்பை மட்டும் இருக்குது அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாமே நமக்கு சேஃப்டி ஆயிடுச்சு. நம்ம இந்த முன்கால் சப்பையை தவிர எல்லாமே நமக்கு டெபாசிட் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் என்ன ஆக போகுது? சாப்பிட்டு கழிக்க போகிறோம். சாப்பிட்டு நம்ம இடத்தில் இல்லாமல் போக போகிறது இந்த முன்கால் சப்பை மட்டும்தான். இந்த எல்லா உணவுகளும் மறுமை நாளில் நமக்கு சாட்சியாக வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகா, தானதமும் எல்லாமே உங்களுடைய சேஃப்டி. எப்படி ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி மறுமைக்காக வேண்டி டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க. இந்த கடனை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மறுமை நாளில் திரும்ப செலுத்துவான். லவ் கஃபிரன், இதையெல்லாம் யார் செய்கிறீர்களோ, லவ் கஃபிரன் அன்கும், உங்களிடத்திலிருந்தும் அல்லாஹ் கஃபாராவாக பரிகாரமாக ஆக்குவான். செய்ய ஆக்கிக்கும், உங்களது தீமைகளை அழித்து அந்த தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். யாருக்கு? தொழுகையை நிலையா பேன்றவங்களுக்கு.
அதுபோக ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு, நபிமார்களை ஈமான் கொள்றவங்களுக்கு, இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி வல உதுகிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நாம் அவர்களை விளைவிப்போம். ஃபமன் கஃபர பஅத தாலிக, யார் இவ்வாறெல்லாம் கூறிய பின்பெல்லாம் இந்த விஷயங்களை மறுத்தார்களோ, அல்லாஹ்வை மறுத்தார்களோ, மின்கும் உங்களில் இருந்தும், ஃபகத் ضل سواء السبيل, அவர் தீவிரமான வழிகேட்டில் இறங்கிவிட்டார் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். இந்த ஆயத்திலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக.